இன்றைக்கி லன்ச் என்னென்னா ரசம் சாதம். ஆனால் இந்த ரசம் சாதத்துக்கே நல்ல வயிறு ஃபுல்ஃபில் ஆச்சு. எப்படின்னா அதோடய சைட் டிஷ்ஷஸ் தான் காரணம். இன்றைக்கி ஒரு கப்பு ரசம் சாதத்துக்கு ஆம்லேட், தேங்காய் துவையல், கத்திரிக்காய் பொடிக்கறின்னு 3 வகையான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டம்ளர் மோர். இந்த மோர் நல்லா இந்த வெயிலுக்கு குளு குளு குளுன்னு சூப்பராக இருந்துச்சு. கத்திரிக்காய் பொடிக்கறி எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நானும் செஞ்சேன். அது எப்படின்னா துவரம்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே நொரன்னு பொடியாக அரைச்சி வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி நான் வேறு மாதிரி ட்ரை பண்ண நினச்சேன். அப்புறம் சரின்ட்டு வெறும் எண்ணெயிலே வதக்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டுட்டு கத்திரிக்காயை உப்பு, மஞ்சள் அவ்வளோதான். அதை போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி நல்லா டீப் ஃப்ரை மாதிரி இருந்துச்சு. பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக இறக்குற நேரத்தில் இந்த அரைச்சி வச்சுருந்த பொடியை தூவி அப்படியே இறக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வேறு மாதிரி ட்ரை பண்ண நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.